தெரியுமா? சிரிச்சா போதும் இந்த ஆம்பளைங்களுக்கு. எனக்கு என்னமோ இந்த ஆம்பளைங்களை அசடு வழிய வச்சு பாக்குறதுல ஒரு அலாதி இன்பம். அப்படியா? அப்படின்னு ஒரு பந்தயம் என்ன? அதோ அந்த ஆளை பாத்தியா? அதான் மூஞ்சிலே எழுதி ஒட்டி இருக்க மகா முரடன்னு. இதோ பார், அவன் முதுகுல 5 விரல பதியிற மாதிரி ஓங்கி ஒரு அடி கொடுத்துட்டு வா, உனக்கு 100 ரூபாய் தரேன். 100 ரூபாவா? நீங்க எல்லாம் சாட்சி என்ன பார். ஹாய். ஓ, I'm terribly sorry sir. எங்க அத்தை மகா மன்னாசாமி இல்ல, அப்படியே டிட்டோ உங்கள மாதிரியே சார். நாங்க எங்க பார்த்தாலும் இப்படிதான் அடிச்சுக்குவோம். I'm terribly sorry. ஒரு வார்த்தை என்ன மன்னிச்சேன்னு சொன்னீங்கன்னா தான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். That's all right, no problem. Oh, you're very great. See you. Right. கராட்டே கை போதிருக்க. இந்த இடத்துல உட்கார்ந்தா சரியில்லை. இடத்தை மாத்திடுவோம். எப்படி? Fantastic. Really good. Thank you. கையெல்லாம் வேணாங்க, படுத்துடுங்க. மறுபடியும் ஒரு பந்தயம். என்ன? அதே ஆளுக்கு அதே முதுகுல இன்னொரு அடி குடுத்துட்டு வருவியா? 2வது தடவையாச்சே, ரேட் கொஞ்சம் ஏறணுமே. எவ்வளவு தருவ? 500 ரூபாய் பந்தயம். 500 ரூபாவா? அண்ணா இடம் மாறிட்டாரு போல இருக்கு. அதோ இருக்காரு. பணத்தை ரெடியா வச்சுக்க. அண்ணே மாமா. ஐயோ, நீங்க மாமா இல்லையா? என்ன மன்னிச்சிருங்க சார், நீங்க அங்க உட்கார்ந்திருந்தீங்களா? இங்க நிக்கிறது எங்க மாமா நினைச்சிட்டேன். ஏன் சார் நீங்க இங்க எல்லாம் வந்து நிக்கிறீங்க? I know you are very great. என்ன மன்னிச்சிருவீங்கன்னு தெரியும். I'm miserably sorry. Thank you. அம்மா, எப்படி நீ இவ்வளவு சீக்கிரமா ஏமாத்திட்ட? இந்த ஆள் என்ன? இந்த ஆளோட தாத்தாவே வந்தாலும் நான் மட்டும் ஏமாந்தா போகணும். அத்தை மகன் மன்னார் சாமின்னு சொன்னா மட சாம்பிராணி ஏமாந்துடுச்சு. உட்காருங்க, இந்த 500 இங்கே செலவு பண்ணிடலாம். இன்னும் ரெடி கொடுக்க சொன்னாலும் கூட கொடுத்துருவ போல இருக்க. நான் ரெடிதான். பாவம் அந்த ஆள் தாங்க மாட்டான், விட்டுருவோம். எனக்கு என்ன பயம்? ஐயோ ஐயோ, விடு. ஐயோ விஜயா, ஐயோ விடு. விடுதடி. நீங்க வேற என்ன சொல்றீங்க? இது மாதிரி நான் அப்பவே கேட்கறதுக்கு என்ன? அதுக்காக நீங்க கண்டுபிடிச்ச என்ன அம்புஜா? அம்புஜாவா? நீ எத்த பொண்ணு அம்புஜா இல்ல? நான் ஒன்னும் அத்தை பொண்ணு இல்ல. ஓ, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நீ அத்த பொண்ணு அம்புஜா உங்க மாதிரியே இருப்பாங்க. நான் எங்க பார்த்தாலும் இப்படிதான் கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுப்பேன். எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இத பாரு, முகத்தை பார்க்காம இப்படி நடந்துக்கிட்டதுக்கு நான் அவரை போலீஸ்ல பிடிச்சு கொடுப்பேன். என்னங்கடி கிண்டல் பண்றீங்களா? மன்னா சுவாமியா? என்ன விளையாடியா? ஆம்பளைங்கன்னு என்ன நினைச்சிட்ட? விளையாட்டு பொம்மைகளா? பொம்பளைங்க மாதிரி இருக்கணும், அப்பதான் மரியாதை. ஜாக்கிரதை. யார மிரட்டிட்டு போறேன்? எனக்கு ஒரு ரவுடி மாமா இருக்கான். அவங்கிட்ட சொல்லி ஒண்ணு. கார் நம்பரை நோட் பண்ணுங்க. ரவுடி மாமா. குமுதா, ஒன் குட் நியூஸ். என்ன? உன்னை என்னை உடனே காஷ்மீருக்கு புறப்பட சொல்லி உங்க அப்பா தந்தி கொடுத்துருக்காரு. நான் இப்ப இருக்கிற நிலைமையில காஷ்மீருக்கு வந்தேன்னா அந்த ஊரே நெருப்பா கொதிக்க ஆரம்பிச்சிடும். என்ன விஷயம்? இன்னைக்கு ஒருத்தன் என்ன படுத்தின பாட்ட நினைச்சா உன்னை எல்லாம் தாய்மாமன் சொல்லிக்கிறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. யார் அவன் சொல்லு. அவன் எலும்பை எண்ணிடுறேன். வம்பு பண்றவன் அட்ரஸ் எழுதி கையில கொடுப்பா. இல்லைன்னா ஏதாவது அடையாளம் சொல்லு, ஆளை கண்டுபிடிக்கிறேன். அடையாளம்? கார் நம்பர் வந்து TMZ2233. அவன் காரும் அவனும் நாளைக்கு என்ன கதி ஆகுறாங்க பாரு. குடும்ப பொண்ணுகிட்ட அவன் குடும்பத்தனத்தை காட்ட.
நாடாது குடும்ப பொண்ணுங்க நடந்துக்கிற முறையா அது அந்த பொண்ணுக்கு நீ வக்காலத்து வாங்க வந்து பொறுக்கி எந்திர முருகா ஏன்பா என் கையால எல்லாரும் அடிக்க வைக்கிற ஒரு சோடா கொண்டு விட்டா ஒரு கலராவே கொண்டா பாப்பா சத்தியமா கொண்டு விட கண்ணா சத்தியமா கொண்டு ரெண்டு கலர் எடு என்ன மாமா இது ஒண்ணு இல்ல என்னமோ அந்த ஆள் அடிச்சு கிழிச்சுடுவேன் வீணாப்பா பேசிட்டு வந்த இப்படி மல்லாந்துட்டிய எனக்கு அடியே இல்ல ஆனா அடிவான மாதிரி தெரியும் அவனுக்கு அடிவான மாதிரி தெரியாது சரியான அடி எல்லாம் உள்காயம் நான் அடிச்ச அடியில இன்னும் ஒரே வாட்டில் அவுட் ஆயிடுவான் அப்படியா ஐயோ 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 கை காலெல்லாம் ஒடிச்சிட்டாங்களே எங்க அம்மா அப்பா தான் வர புள்ள அவங்க என்ன சொல்லாம நாளை ஆயிட்டாங்களே ஐயோ ஐயோ கை காலெல்லாம் அடி உடம்பெல்லாம் அடி கை கால உடம்பு எங்க அடி படிக்கலாம் காட்டு பிடிவாங்க ஐயோ ஐயோ அம்மா அப்பா வீட்டுக்கு தூக்கிட்டு போய் டாக்டர் வச்சு பார்க்கலாம் டாக்டர் கிட்ட வர மாட்டேன் அப்ப இங்கே கடை பாடி ஐயோ 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 என்ன ஆச்சு படாத இடத்த அடி பிடிச்சு பயங்கரமா வலிக்குது அம்மா நீ ஆள் வச்சு அடிச்சதுனால அவருக்கு படாத இடத்துல பட்டுருச்சு அண்ணா அம்மா தாய் இந்த வந்து எங்களை மாட்டாத உனக்கு கோடி நமஸ்காரம் ஆளை விடு போகாதீங்க என்ன ஆச்சு கை முடிச்சு போச்சு கை முடிச்சு போச்சு எனக்கு ஒரு டாக்டர் இருக்காரு என் உடம்பு பத்தி அவருக்கு தான் தெரியும் எங்க இருக்காரு அவர் படுத்த படுக்கையா இருக்காரு அதையும் கேக்குறீங்க ஒரு பக்கம் பக்கவாதம் ஒரு பக்கம் ரத்தவாதம் பிளட் பிரஷர் நடந்த மயக்கம் உட்கார்ந்தா இரும்பல் முருகா எவ்வளவு சும்மா இருக்கடா மரியாதை சாரிங்க நான் தலகாணின்னு வச்சுட்டேன் நான் ரொம்ப வேதனையோட இருக்கேன் உங்க மூத்த பிள்ளை நினைச்சுக்கீங்க ரத்தத்தோட சாயறேன் 1 2 3 4 5 6 10 வரைக்கும் சொல்ல ஒரு கணக்கு சரியா போயிடும் ஆளை வச்சு எடுக்க சொல்லிட்டு இப்போ விளையாடுறாங்களே ஐயோ அண்ணா ஐயோ ஹலோ ஐயா ஹலோ டாக்டர் எப்படி இருக்கீங்க டாக்டர் அப்பா என்ன மனுஷன் இருமுறா டாக்டர் என்ன ஆளை வச்சு அடிக்க சொல்லிட்டாங்க டாக்டர் யாரா டாக்டர் ஏன் சொல்றீங்க படாத இடத்துல அடிபட்டுடுச்சு என்ன சாப்பிடணும் டாக்டர் 6 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஆப்பிள் ஜூஸா சாத்துக்குடி ஜூஸா எள்ளியா குளுக்கோஸா சாப்பிடுறதுக்கு டாக்டர் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி பாயா இடியாப்பு சில்லி சிக்கன் சிக்கன் ஃப்ரை ஜிஞ்சர் சிக்கன் சாப்பிட டாக்டர்
அப்படி ஆமா என்ன சொன்னீங்க டாக்டர் மருந்து ஒண்ணு வேண்டாமா வெரி குட் எல்லாம் இவ்வளவு சாப்பிடணுமா சரி ஆமா கண்ணு கேட்டுக்கிட்டே இல்ல குடி கை 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 ஏற்பாடு பண்ணுங்க வேலையில போற ஓனரை கையில பிடிச்சாச்சு குத்துனாலும் குறைஞ்சாலும் பட்டு தானே தீரணும் ஏற்பாடு பண்ணி தொலைக்கிறையா கண்ணு என்ன சரிதம்மா குமுதா ஆமா குமுது இங்க வாமா நீ கத்தினா கூட எவ்வளவு அழகா இருக்கேம்மா முருகா ஒரு பேண்ட் ஷர்ட் ரொம்ப டட்டியா இருக்கு வேற துணி இருந்தா கொடுமா மாடியில எங்க மாமாவோட ட்ரெஸ் எல்லாம் இருக்கு போய் பார்த்து எடுத்துக்க ஐயோ குமுது ரொம்ப தேங்க்ஸ்மா சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா என்ன வெறும் ஜூஸா சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறெல்லாம் தம்முன்னு இருக்க லுங்கி கொஞ்சம் அவுத்து விடுறீங்களா இல்ல லூஸ் பண்ணி விடுறீங்களா என்ன குமுது வாய மூடு இப்ப லூஸ் பண்ணி விடணும் இதெல்லாம் நீ சின்னதுக்கு அப்புறம் டைட் பண்ணி விடணும் என்ன பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க உனக்கு கஷ்டமா இருந்தா சொல்லு இப்போ போயிடுறேன் போய் தொலையா போ பாரு குமுது நான் இப்ப போறேன் உடனே சொன்ன ஒரு சத்தம்னா போலீஸ் வரும் ஆளை விட்டு எடுக்க சொன்னதுக்காக 7 வருஷம் தண்டனை உள்ள போயிடுறேன் நான் வர எனக்கு அவமானமா இருக்கு நான் போறேன் நான் போறேன் நான் அவுத்து விடுறேன்ல அப்பா முருகா என்ன சுகமா இருக்குடா அப்பா 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 ஐயோ சும்மா தொட்டால எவ்வளவு சுகமா இருக்குடா கண்ணு பசி உயிர் போகுது சாப்பிடுறதுக்கு ஏதாவது அரேஞ்ச் பண்ண முடியுமா இப்பவே தின்னுடுவியா சும்மா கண்ணு வைக்காதீங்க இவ்வளவு சாப்பிடுவேன் நான் எப்படி சாப்பிடுவேன் கை ஒடிச்சு விட்டீங்களே அந்த கையில சாப்பிடுறது இந்த கையிலையா ஏய் இந்த கையில எவன் சாப்பிடுமா சாவ வைக்க வேணா பட்டி கடன் சாவேன் சாவியா சாவு போ பாருங்க நான் செத்து போறேம்மா என்ன பத்தி எனக்கு கவலை இல்லை ஆனா நீ பூ இழந்து பொட்டு இழந்து விதவையா 7 வருஷம் ஜெயில் வாய மூடியா பெரிய பண்ணி தொலைக்க சொல்ற ஊட்டி விடுமா உட்காந்து போல நீ உட்கார் குமுது தண்ணி உட்காரையா வாய பாரு மெதுவா தர அண்ட சராசரமும் தெரியுது ஸ்பூன்ல எல்லாம் வேண்டாம் கையில தான் ஊட்டி விடணும் எவ்வளவு நல்லா இருக்குடா முருகா இப்படி உன் கையிலேயே சாப்பாடு கிடைச்சா புகாரியே சாப்பிட்டுடலாம் உனக்கு என்ன இதெல்லாம் வாங்கறதுக்கே 1000 ரூபாய் ஆச்சு இன்னும் எத்தனை நாள் தங்க போற என்னென்ன திங்க போறேன்னு கொஞ்சம் விவரமா சொல்லிடு வீடு வாசல் எல்லாம் பேசி வைக்கிறேன் விக்கிறதுக்கு எனக்கு இருக்க பசிக்கு நாளைக்கு ஊட்டி விட்டா எப்ப முடிக்கிறது நமக்கு வேலை காட்டுற ஐயோ என்னங்க இந்த கையில வாலிட்டு அந்த கையை தூக்கிட்டு இருக்க ஆமா நீங்க பாத்தீங்களா சரி இந்த தண்ணி எப்படி சாப்பிடுறது பாய பாரு கட்டியா பிடிச்சு அப்படிதான் இடுப்பை கட்டியா பிடிச்சுப்பா என்ன சாப்பாடுப்பா முருகா அப்பா வருஷம் பூரா சாப்பாட வேண்டாப்பா கோயில் மாதிரி சுத்திட்டு இருக்கேன் ராசியான இடம் பார்த்து உட்கார உட்கார அப்பா அப்பா குமுது நீ செஞ்ச உபச்சாரத்துக்கு என்ன மாதிரி நல்ல பையனா சின்ன பையனா அழகான பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை பூரா நிம்மதியா வாழணுமா வாய மூடியா அதான் சின்ன தொலைக்காட்சியில் கூடு என்ன இது எதுல செஞ்சதுமா எலவம் பஞ்சு ஏன் கத்துறேனா எலவும் பஞ்சாயத்து அலர்ஜி வந்துட்டேனா அவ்வளவுதான் உடம்பெல்லாம் உங்க மாதிரி குண்டு குண்டா தடிச்சிடும் அப்ப ஒண்ணு செய் கிளீனா தரையில படு கண்ணு குமுது கண்ணு குமுது கண்ணு இங்க கொஞ்சம் வாடா உட்காடா தப்பா நினைச்சுக்காத நான் உனக்கு குழந்தை மாதிரி இவ்வளவு பெரிய முடியல எங்கேயாவது ஒரு ஓரத்துல சின்ன இடம் கொடுத்தேன்னா நான் ஓரமா படுத்துக்குவேன் அவ்வா என்ன சுகண்டா முருகா இதுக்கு முன்னால யூ ஃபார்ம் இல்ல எம் ஃபார்ம் இல்ல போ இது உங்களுக்கே நல்லா இருக்கா நர்ஸ் ஒரு நோயாளி பணிவிட பண்றது இல்ல நீங்க நர்ஸ் நான் நோயாளி முதுமடி மெத்தையடி ஆடி கொஞ்சம் வாய மூடி தூங்குறீங்களா இல்லைங்க நான் தூங்கும் போது யாராவது தாளாட்டு பாடினாங்க
இல்ல நீங்க பாடுங்க. ஐயோ, ஐயோ, அம்மா. வர ஆசத்துக்கு நேரா போலீஸ்ல போய் உண்மையை சொல்லிட்டு ஜெயிலுக்கு போயிடலாமான்னு தோணுது. ஆனா பயமா இருக்கு. குட் மார்னிங். உடம்பு எப்படி இருக்கு? இப்போ கொஞ்சம் தேவையில்லைங்க. குடிங்க. கையை தூக்க முடியல, எப்படிங்க குடிக்கிறது? வாயை கொண்டாங்க. டீ சாப்பிட்டாச்சு. நல்லா சுடு தண்ணில குளிச்சுட்டா உடம்பு எல்லாம் போயிடுங்க. குளிங்களேன், அதான் இருக்க 7 பாத்ரூம். எப்படிங்க உடம்பு இப்படி வச்சுக்கிட்டு எப்படிங்க குளிக்கிறது? இங்க எருமையெல்லாம் குளிப்பாட்டுற பையன் ஒருத்தன் இருக்கான், அவனை கூப்பிடுறேன். டேய், ஐயோ, எனக்கு ஆம்பளைங்க உடம்பு தொட்டாலே அலர்ஜிங்க. கருமம். இன்னும் என்னென்ன வியாதி இருக்கு ஒரேடியா சொல்லி தொலைங்க. அது அப்பப்பதாங்க தெரியும். கஷ்டகாலம். வாங்க. கொஞ்சம் தூக்கி விடுங்களேன். இங்க இல்லைங்க, இடுப்ப பிடிச்சு. அப்பா அப்பா. என்ன சொல்லுங்க முருகா. ஆம்பளை உடம்பு தொட்டா தப்பு இல்லைங்க, நெஞ்சத்தை தொட்ட இழுத்துங்க. கொஞ்சமா தின்னா தேவலாம். முருகா. அப்பா முருகா, இந்த மாதிரி ஒரு குளிகளுக்காக தினம் உங்க ஆளுங்க கையில அடி வாங்கலாம் போல இருக்குங்க. எனக்கும் தான் ஆசை ஆளை வச்சு அடிக்கணும்னு. என்ன பண்றது, ஆபர செலவு நினைச்சு அடி வயிற்றுல புளிய கரைக்குத. குளிச்சது போதும். தொடச்சிட்டு வந்து சேரு. குமுது குமுது குமுது, நீயே கொஞ்சம் தொடச்சு விட்டுட. சும்மா இல்லையா? பொண்டாட்டி செய்ய மாட்டான், என் கட்டின பொண்டாட்டி செய்ய மாட்டான். நான் செஞ்சிருக்கேன். தொடச்சு விடணுமா? நான் ஒரு மாதிரி ஜாக்கிரதை. தலை நல்ல பொண்ணுதான், நான் கொஞ்சம் திமிரு ஜாஸ்தி. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன சொல்றீங்க? ஹலோ மாதவன், மனோகர் ஹியர். ஏதாவது கேபிள் சங்கம் வந்திருக்கா? ஏதாவது கேபிள் சங்கம் வந்தா முதலாளி ஊர்ல இல்ல வெளியூர் போயிருக்காங்க, 2 டேஸ் வந்துருவாங்கன்னு சொல்லு. நான் இங்க இருக்கேன், அதையும் கேட்கிறேன். ஒரு டீனேஜ் பொண்ணு நல்லா குண்டு குண்டா இருக்கா, அந்த மாதிரி பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. என்ன ஏமாத்த நினைச்சா, நான் அவளை ஏமாத்திட்டு அவ வீட்டே டென்ட் போட்டாச்சு. ஐயோ, ஏன் கேட்கிற? ராஜோபச்சாரம், சிக்கன் பிரியாணி கேட்கறியா, அந்த பிரியாணி கேட்கறியா, இந்த பிரியாணி கேட்கறியா, ஏன் சொல்ற? சும்மா நம்ம வீட்டுல அவ்வளவு சர்வீஸ் இருக்காங்க, என்ன பிரயோஜனம்? இந்த சர்வீஸ் முதல்ல அவங்க நத்திங்மா. 2 டேஸ்ல நான் இங்க வந்துருவேன், சரியா? ஓகே, குட் நைட். டாக்டர். ஓகே. ஐயோ, அவர் உடம்புக்கு ஒண்ணுன்னா எனக்கு வந்த மாதிரியே. நீங்க சொன்ன மாதிரியே 3 வேளையும். ஓகே, தேங்க்ஸ். என்னாச்சு கையில? நீங்க ஆளை விட்டு அடிக்க சொல்லிட்டு என்ன மறந்துட்டீங்களா? ஆமா, அது வந்து டாக்டர் என்ன சொன்னாரு தெரியுமா உங்களுக்கு? ஐயோ ஐயோ, ஆமா, கை உடைஞ்சான் போயிருக்கு. படுத்துங்க, ரெஸ்ட் எடுத்துங்க. டாக்டர் என்ன சொன்னாரு தெரியுமா? இப்ப நீங்க சாப்பிடுறீங்களா மருந்து, இந்த பாயா, இடியாப்பம், பிரியாணி, முட்டை, மீன், இந்த மருந்தெல்லாம் நிறுத்திட்டு டெய்லி 3 வேளைக்கு பியூட்டிஃபுல் சுக்கு கஷாயம் வித் பச்சை தண்ணி. இருங்க, காலம்பர 3 டம்ளர், மத்தியானம் 5 டம்ளர், ராத்திரி 1 டம்ளர், அண்ட நிறைய காய்ச்சி வைக்க சொல்லிட்டாரு. என்னங்க இது அக்கமா இருக்கு? என்ன கேட்டா அந்த டெலிபோன் டாக்டர் கேளுங்க. எதுக்காக? என்ன எதுக்காக? அவர்தான் போன் பண்ணி 3 வேளை சுக்கு கஷாயம் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு. என்ன இருக்கவே இருக்காது. ஐயோ, கை மறந்துட்டீங்களா? ஆமா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, இனிமே 3 வேளைக்கு சுக்கு கஷாயம் தான் டெலிபோன் டாக்டர் சொல்லியாச்சு. அப்படி ஒரு டாக்டர் இல்ல எப்படி சொல்லி இருப்பாரு? ஏன் சார், உத வாங்கினது எங்க மாமா, பிரியாணி திங்கிறது நீங்களா? மேடம், குமுது. ரைட். பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ஏதோ பெட் கட்டிட்டீங்க, சரி வயசு இளமை முஞ்சாடுகிறது ஏதோ பண்ணிட்டு போறீங்க. 3வது பர்சன் அங்க மாட்டி வைக்கலாமா? எல்லாத்தையும் மறந்துடுங்க, நீங்க வாங்கி கொடுத்தீங்க, நான் சாப்பிட்டேன். எல்லாத்தையும் மறந்துட்டு காம்ப்ரமைஸ் ஆயிடலாம். இத முன்னாடியே சொல்லி தொலைச்சிருக்க கூடாதா? நான் முதல்லயே சொல்லியிருந்தா இந்த கையால எனக்கு ராஜோபச்சாரம் கிடைச்சிருக்குமா?